வர்ஷினி வர்ஷினி மேடம் மேடம் வர்ஷினி. மேடம் உனக்கு ஒண்ணும் இல்ல வர்ஷினி. மேடம் ப்ளீஸ் மேடம் பேஷண்ட டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. Okay, sister. சிஸ்டர் இட்ஸ் ஓகே. ரொம்ப வர்ஷினி, சத்தம் போடாதீங்க. வர்ஷினி பயப்படாத வர்ஷினி. அக்கா நான் வந்துட்டேன். நீ தைரியமா இரு. நான் எங்கக்கா இருக்கேன்? நீ ஹாஸ்பிடல்ல தான் இருக்க வர்ஷினி. ஹாஸ்பிட்டல்லையா? என்ன காப்பாத்திட்டீங்களா? வர்ஷினி உனக்கு ஒண்ணும் இல்ல. விஷால் தான் கரெக்ட் டைம்ல உன்னை காப்பாத்தணும். நாங்களும் கரெக்ட் டைம்க்கு வந்துட்டோம். ஒரு வழியா உன்னை சேவ் பண்ணியாச்சு. ரொம்ப தேங்க்ஸ் விஷால். தேங்க்ஸா? என்னங்க நீங்க? இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. வர்ஷினி அக்கா, நீ கண் முழிக்கிறதுக்குள்ள என் உயிர் என்கிட்ட இல்ல தெரியுமா? சரி வர்ஷினி அதெல்லாம் விடு. நீ எதுக்கு அங்க போன? எனக்கு தெரியலங்க. தெரியலையா? என்ன சொல்ற நீ? ஆமாக்கா, என்கிட்ட தனியா பேசணும், நேர்ல வான்னு நீங்க மெசேஜ் பண்ணீங்கல்ல. என்னது நானா? வர்ஷினி அந்த மாதிரி மெசேஜ் எதுவும் நான் அனுப்பலையே. என்ன சொல்ற? எனக்கு மெசேஜ் வந்துச்சு ராக, அதனாலதான் நான் தனியா வந்தேன். யாரோ என் பின்னாடி வந்து என் முகத்தை பொத்துனாங்க. நான் அப்படியே மயங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் இங்க பாரு. நான் எந்த மெசேஜ் அனுப்பல. வர்ஷினி இங்க பாரு. ஆனா உங்க போன்ல இருந்து தான் மெசேஜ் போயிருக்கு. அப்படின்னா அப்ப இது நிச்சயமா ஸ்ரீஜாவோட வேலையா தான் இருக்கும். எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஸ்ரீஜா மேல பழி போடுற? இந்த கிரிமினல் வேலையெல்லாம் அவளால எப்படி செய்ய முடியும்? இதெல்லாம் நிச்சயமா பானுமதியோட வேலையா தான் இருக்கும். இல்ல ராகவ், ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணிருந்தா இது அவங்களோட வேலையா இருக்கும்னு நம்ம சொல்லலாம். ஆனா இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் ஒன்னும் வர்ஷினியை கட்டிக்கலையே, அப்புறம் எதுக்காக அவங்க வர்ஷினியை டார்கெட் பண்ணணும்? லாஜிக் இடிக்குதே. வர்ஷினி மேல ஸ்ரீஜாவுக்கு தான் கோவம் பொறாமை எல்லாமே இருந்துச்சு.